நான் சில கேள்விகளை உன்னிடம் கேட்கிறேன், பதில் கூறுகிறாயா? கேளும். அன்புக்கு அம்மா, பண்புக்கு அப்பா, பாசத்திற்கு நம் மதுரை மக்கள், வீரத்திற்கு ஜல்லிக்கட்டு, நேர்மைக்கு நம்ம ஆசிரியர்கள், ஆதரவிற்கு நம் டாக் பள்ளி பெற்றோர்கள், நல்ல கல்விக்கு நம் டாக் பள்ளி. சபாஷ், இதைதான் நான் எதிர்பார்த்தேன். முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படி வீடான திருப்பரங்குன்றத்தில் சிங்காரமாய் வீற்றிருக்கும் எமது டாக் பள்ளியில் கந்தனின் தந்தையாம் சிவபெருமான் மதுரையில் நிகழ்த்திய திருவிளையாடலை காண்போமா? உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, திருவள்ளுவர் சுவாமி. உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, தாய் குலத்தின் தலைமகளே, உலகத்தவர் போற்றும் வடிவாம்பிகையே, வருகவேணி. எனது இதயம் கனிந்த நல்லாசிகள் நலம் அடைவீர்களாக. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி என்ன வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். சர்வேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. அது சாதாரண பழம் அல்ல, ஞானப்பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் இதை அருந்தினால் பலனுண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். சரி,
பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய். நடத்து. உறுதியாக கூறுகிறேன், வேறு எந்த நோக்கத்துடனும் அல்ல. நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்துடன் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். பழத்தை வாங்கி பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? சரி, உன் சார்பாக அதை நானே துவக்குகிறேன். என்ன சுவாமி இது? பாசத்தோடு நாரதன் கனியை கொடுத்திருக்கிறான், அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை. இது ஆன்றோர் சொன்ன வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்தா. சுவாமி, இனி இக்கனி நமக்கிதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா அம்மா, பழம் எனக்கு. இல்லை அம்மா, எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை, பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை, எனக்குத்தான் பழம். இருவரில் ஒருவருக்கே இக்கனி உரியது. எம்பெருமானே, இதற்கோர் வழி சொல்லும். பிள்ளைகள் இருவருக்கும் போட்டியை வைப்போம். போட்டியில் வெல்பவர் பரிசாய் பெறட்டும். நல்லது நல்லது, அதுதான் சரியாம். என்ன போட்டி? என்ன போட்டி? சண்முகா, விநாயகா, சரியாய் கேளுங்கள். உலகை சுற்றி முதல் வருபவரே உண்ணட்டும் கனியை. அவருக்கே இக்கனி. உலகை சுற்றுவா? இதோ நான் செல்கிறேன். மயிலில் அமர்ந்து மனோவேகத்தில் உலகை சுற்றுவேன் ஒரு நொடி பொழுதில். அப்பா, உலகம் என்றால் என்ன? அம்மையப்பர் என்றால் என்ன? அம்மையப்பரே உலகம், உலகே அம்மையப்பர். நாம் இல்லாத உலகம் இல்லை. நாமே உலகம், நாமே சர்வமும். உலகத்தை ஒரு நொடியில் வலம் வந்து காட்டுகிறேன். எனக்கே மாங்கனி, எனக்கே மாங்கனி. அண்ணனின் கையில் மாங்கனி. அண்ணன் உலகை எப்பொழுது சுற்றினார்? அண்ணன் எப்படி எனக்கு முன் சுற்றினார்? அம்மா, இது என்ன அதிசயம் அம்மா? அம்மையப்பரே உலகம் என்றான். ஆண்டவர் அதனை ஏற்றுக்கொண்டார். எங்கள் இருவரை சுற்றிய கணபதி என் கை கனியை பெற்றான். முருகா, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. சண்முகா, வேலவா, நீ வெல்லாததும் இல்லை, உமக்கு தெரியாததும் ஏதும் இல்லை. பாசத்தோடு வழிகாட்டிய தாய் தந்தையர் உமக்கு எதிராக பாதகம் செய்வார்களா? அவர்களது அன்புதான் பொய்க்குமா? அவர்களின் நீதியை மறுக்கத்தான் முடியுமா? நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன் அவ்வையே. இருந்தாலும் முருகா, உன் தந்தை கனியோடு மட்டுமல்ல, செந்தமிழோடும் தேன்சுவை புலவரோடும் திருவிளையாடல் புரிந்துள்ளார். அதோ அக்காட்சியை பார். நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. நமது மன்னர் செம்பவ பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலேயே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். சந்தேகம் தீர்க்கும் திறமை உள்ளவர்கள் மன்னரிடம் கூறி பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யார கேட்பேன்? சொக்கா சொக்கா. அப்பா சொக்கா, அரசன் கொடுக்கிற 1000 பொற்காசுகளையும் எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? ஐயோ, 1 காசா 2 காசா? 1000 பொற்காசுகளாச்சே. எனக்கு இல்ல, வேற எவனோ அள்ளிட்டு போறான். ஐயா, போயா புலவரே. யாரையா அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைத்தீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை ஒன்று கூட்டி சுந்திர தமிழிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒழுங்கிருந்து ஒட்டு கேட்டிருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் உன் எதிரிலேயே இருப்பேன். அட என்னங்க நீங்க கடவுள் மாதிரி பேசுறீங்க? அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஓர் நீக்கமர நிறைகின்ற பரிபூரான ஆனந்தனே என்று பாடியவனும்
உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஆ ஆ ஆ ஆ. அதான் இந்த ஏப்பமா? நில், வா இங்கே. பாண்டியர் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசு அத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? உங்க பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்ல வாங்க. பரவாயில்லை, என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் பரிசோதித்து பாரின் திறமை இருந்தால். என்னது? ஏன் என்கிட்டயே மோத பாக்குறியா? நான் பாக்குறதுக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமைய பத்தி தெரியாது. தயாராயிரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா, இல்லை நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். சற்று பெரும் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராமல் இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ அறிவுக்கு நான். ஐயா ஆளோடு எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இப்பாடலை பாடி மன்னரிடம் பரிசினை பெற்றுக்கொள். வெற்றி உமக்கே. நன்றி நன்றி நன்றி. ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜகுலத்திலக ராஜ பராக்கிரம செம்பக பாண்டிய மன்னன் பராக் பராக் பராக். அமைச்சரே, என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் இயற்றி தந்திருக்கிறார்களா? இல்லை பிரபு, 1000 பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நக்கீரர், துணைக்கு கபிலர், பின்னும் பரணர் மற்றும் சான்றோர் பலர் இந்த சபையின் கீழ் வீற்றிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை இயற்றப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுக்கள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டெழுத வேண்டும் என்பதுதான் கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு முதலிடம் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்கள். சடலத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது? அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக வளர்ந்து விட்டால் அதை முன்னின்று தீர்ப்பது. முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தது. அத்தனை பொறுப்பிருப்பதை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போதே அரசனின் சந்தேகத்தை தீர்த்திருக்கலாம் அல்லவா? இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டென்று பறையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடம் விளக்கியிருக்கலாம் அல்லவா? வென்று விட்டீர் நக்கீரரே, எம்மை வென்று விட்டீர். வேந்தே, உம்மை வெல்ல யாரால் முடியும்? வெற்றி திருமகள் என்றும் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறாள். மன்னன் மன்னவா, தங்களின் மன சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தருமி என்ற புலவர் வந்துள்ளான். மிக்க மகிழ்ச்சி. நக்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தரின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும். வரச்சொல். பெருமானே, அவையை நாடி வரும் புலவர் பாவம், பொன்னை கண்டு அறியாதவர் என்கிறேன். அதனால் தான் புலமையை இங்கு அடகு வைக்கிறார். எப்படியோ என்னுள் இருக்கும் ஐயப்பாடு நீங்குகிறதா இல்லையா? நீங்க வேண்டும். அதை நீக்க ஒரு புலவர் வர வேண்டும். உங்களது பரிசை அவன் பெற வேண்டும். மன்னா, அரசே, வேந்தே. ஐயா, அரசர் பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம். வருக புலவரே, வருக. பரிசு இன்னும் யாருக்கும் கொடுத்திரலையே? இல்லை, உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா? ஆம், நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன். எங்கே? பாட்டை கொடு.
படித்து விடுகிறேன் மன்னா. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஓஹோ, கூப்பிட்டீங்களா? படியும். மயிலியது கெளிய நட்பின் மயிலியர் செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ எறியும் பூவே. அவ்வளவுதான். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அருமையான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள், தீர்ந்தது சந்தேகம். பரிசு பரிசு. தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனியொரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமியே, நீர் வாழ்க. உமது புலமை வளரட்டும். இதோ 1000 பொற்காசுகள். போடும் போடும். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசு வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள்ள என்னையா அவசரம்? அதில்தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வாரும். வந்தேன். என்னையா பிரச்சனை? பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்க அண்ணருக்கு தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனா இங்க உள்ள அனைவருக்கும் அப்படிதானா? எளியர் சிறியர் இதை விட வேற என்ன ஏற்ற முடியும்? பாடலை நீர் இயற்றவில்லை என்பது எனக்கு தெரியும். இயற்றியவரை வர சொல். ஐயோ, சொக்கா சொக்கா, ஆளை விடுங்க. மன்னா, அம்பு இங்கிருக்க எய்தவன் எங்கோ இருக்கிறான். நக்கீரரே, நான் இதை புரிந்து கொள்ளாமல் தமிழுக்கே பெரும் தவறு இழைத்திருப்பேன். நன்றி நக்கீரரே, உம் புலமை வாழ்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆசை ஆசை. நல்ல காலம் உதைக்காம விட்டாங்களே. இல்ல, அவன் இல்ல, வரமாட்டான் வரமாட்டான். பாட்டு எழுதல, பாட்டு எழுதல. அவன் இல்ல, எனக்கு பாட்டு வராது. சொக்கா சொக்கா. எதற்காக என்னை மீண்டும் வளைத்தாய்? உன் பாட்டு குற்றம்னு சொல்லிட்டாங்க புலவா. கூறியவன் யார்? வா என்னோடு. இப்புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு இச்சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகம் வசனம் வேண்டாம். அவை அடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் தன்னறிவிட மற்றவருக்கு இங்கு அதிகாரமும் உண்டோ? இது அரச சபை அன்று, தமிழ் திருச்சபை. இங்கு சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால்தான் பருமி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவருக்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை. அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமோ? அது பற்றி யாம் குற்றம் கூறக்கூடாதோ? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறிப்பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் முயலாது. பொறுத்து பாரும். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? பொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. பயிலியது கெளிய நட்பின் மயிலியற் செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உறவோ நீயறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். அந்த செயலின் உட்கருத்து? மலர்களிடத்தை மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த வண்டே, நீ கண்ட மலர்களில் இந்த மங்கையின் கூந்தலை விட அதிக மனம் உள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன். இப்பாடலிலிருந்து எனது மன்னருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எனது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர பிறப்பிலிருந்து வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. பாட்களை இயற்ற உமது வாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானே.
கலைமகள் என்ன, நான் அன்றாட வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக உண்மையாக, நிச்சயமாக நிச்சயமாக, உமது தமிழின் மீது ஆணையாக, எனது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயிலும் ஆகுக. உமது நெற்றில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாகி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரென அறுக்கும் நக்கீரனோ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, எம்பெருமானே, தமிழ்ச் சங்கத்தின் தலைமை புலவரை தந்தருள்ள வேண்டும். நம் தமிழ் புலவரோடு விளையாடவே யாம் வந்தோம். புலவர் மீண்டும் நலம் பெற்று வருவாராக. நன்றி எம்பெருமானே, வாழ்க உன் புகழ், வாழ்க உன் நாமம். எல்லாம் வல்ல பரம்பொருளே ஈசனே போற்றி முருகா, உம்மையும் சேர்த்து அனைவரையும் ஒன்றாய் காண்பதற்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. அவ்வையே வருக. தமிழ் கடவுளா முருகனுக்கு தாய் தந்தையரின் பெருமையை பற்றி எடுத்து கூறியது போல முத்தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை மாநகரில் அமைந்துள்ள அக்ஷயா பள்ளி மழலை செல்வங்களுக்கு நல்லுரை தருக. அன்பு மாணவ செல்வங்களே, தாயும் தந்தையும் நமது இரு கண்கள், தமிழும் தரணியும் அழியா உயிர்கள். ஊனும் முதிரமும் அழிந்தே போனாலும் நிந்தையும் தமிழையும் சிந்தையில் கொள்ளும் தந்தையும் தாயையும் காத்திட வேண்டும். தரணியில் தமிழை போற்றிட வேண்டும், தரணியில் தமிழை போற்றிட வேண்டும். அப்படியே ஆகட்டும்.